ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் வரக்கூடிய 21ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகக்கூடிய சூரிய கிரகணமானது 100 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான கிரகணமாக இருக்குது. மேலும் அந்த கிரகணம் அமாவாசை நாளில் ஏற்படுதுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமாவாசையும் கூட. ஏன்னா மகாலயபட்ச அமாவாசைன்னு சொல்லுவாங்க. அமாவாசை நாளில் கிரகணமும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால அதனுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா 12 ராசிகளுக்குமே கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதனுடைய அடிப்படையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக நடக்க இருக்குது அப்படின்றத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், கிரகணத்தால் உங்களுக்கு தோஷங்கள் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்யலாம், இந்த கிரகணம் எப்படி ஏற்படுது அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் வருடத்தினுடைய 2வது சூரிய கிரகணம் அல்லது கடைசி சூரிய கிரகணம்னு சொல்லப்படக்கூடிய கிரகணமானது வரக்கூடிய செப்டம்பர் 21 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாக இருக்கு. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாக இருக்கக்கூடிய ஒரு கிரகணம். ஏன்னா இந்த கிரகணம் உருவாகக்கூடிய நாளானது அப்படிப்பட்டது. சர்வபித்ரு அமாவாசைன்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு தான் இந்த கிரகணமானது உருவாகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா கிரகணம் இரவு 11 மணிக்கு மேலே தான் வந்து ஆரம்பமாகுது. அதனால் பெருசாக பாதிப்புகள் அப்படின்றது எதுவும் இருக்காது. கிரகணத்தினுடைய தாக்கம் 12 ராசிகளுக்கும் கண்டிப்பாக இருக்கும். அதில் இந்த பதிவில் நம்ம விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றது தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கிரகணமானது நடைபெற்று முடியக்கூடிய அந்த ஒரு தருணத்தில் ஏற்படக்கூடிய அரிய வகையான கிரக சேர்க்கைகள் தான் நிறைய மாற்றங்களை வந்து உண்டு பண்ணி கொடுக்குது. பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இதை தான் நம்ம கிரக பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குது கெட்டது நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் தான். எந்த கிரகம் எந்த இடத்துக்கு எப்போ மாறுறாங்களோ அதை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்காக மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதில் ஒரு சில ராசிகளுக்கு சுப பலன்களையும் இந்த கிரகங்கள் கொடுக்கும், ஒரு சில ராசிக்கு அசுப பலன்களையும் வந்து கொடுக்கும். ஆனால் இப்போது கன்னிராசியில் பயிற்சியாகி இருக்கக்கூடிய அற்புதமான கிரக சூழ்நிலைகளானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிறைய வகைகளில் பாதிப்புகளை தான் கொடுக்க இருக்குது. என்னென்ன வகையில் பாதிப்புகளை வந்து கொடுக்குது, அதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பற்றின நிறைய விஷயங்களோட இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ வீடியோ பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டங்களில் சூரியனும் புதனும் இணைந்து கன்னிராசியில் சேர்ந்து வந்து பயணிக்க போகிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் கேது பகவான் இணைந்து பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில் வந்து பயணிக்க போகிறாங்க. சனி பகவான் முன்னாடி இருந்த மாதிரி அதே வக்ர நிலையில தான் வந்து காணப்பட போகிறாரு. மேலும் சனி பகவான் வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் வந்து மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது இப்போ உருவாக போகுது. அதாவது சனி பகவானுடைய பார்வையில் பாதிப்படையக்கூடிய கிரக நிலைகளானது கண்டிப்பாக அந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து பாதிப்பதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். மேலும் சூரியனால் சனி பகவான் பாதிப்படையக்கூடிய நிலையும் வந்து இருக்குது. குரு பகவான் மிதுனத்திலும் ராகு பகவான் கும்பத்திலும் வந்து பயணிக்க போகிறாங்க. ஸோ இதனுடைய அமைப்பில் தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசினியர்களுடைய பலன்களானது இருக்க போகுது. பொதுவாக புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்களாலே பெருமாள் தான். புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கும் மீன்களுக்கும் நம்ம தான தர்மங்கள் கொடுக்கறது, அதாவது பசு தீவனங்கள் கொடுக்கறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். அதுலேயும் சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து பெருமாளை நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க இந்த அமாவாசையிலேருந்து நீங்கள் பெருமாள் வழிபாடுகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது. தொடர்ந்து நீங்கள் பெருமாளை வழிபாடுகள் செய்யும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும், கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதன் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். முன்னாடி வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் விருச்சிக ராசி நேராக இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. விருச்சிக ராசி இல்லைனா விருச்சிக லக்கணக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் புதன் 2 பேரும் வந்து சேர்ந்து வந்து அமர்ந்திருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமாக இருக்கும் பொழுது புதன் சூரியன் மேலே அமரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நண்பர்களால் பாதிப்புகளானது ஏற்படும்.
என்னதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது இருந்தாலுமே கூட நண்பர்கள் மூலமாக நீங்கள் நிறைய பாதிப்புகளை வந்து பார்ப்பீங்க. அதனால் ஓரளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸை வந்து கீப் அப் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டைமில் நீங்கள் நண்பர்களால் உங்களுக்கு துரோகம் ஏற்பட போகுது அப்படின்றத நீங்கள் நினைத்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த ஒரு சூழ்நிலைகளுக்கெல்லாம் வாய்ப்பு நிறையவே இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க தான் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை வந்து கொடுக்க போகிறாங்க. மேலும் நிறைய முதலீடுகளில் நீங்கள் சிக்கி தவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பணம் வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இல்லைனா வேறு எங்கேயாவது போய் மாட்டி அதில் வந்து அந்த பணம் வந்து சிக்கிக்கிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. அதுக்குரிய அமைப்புகள் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான நேரம் தான் இப்போது. அதனால் நீங்கள் பணத்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வந்து பார்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த டைமில் விருச்சிக ராசி நேயர்களாகிய உங்களுக்கு அடிக்கடி ஆரோக்கிய பிரச்சனைகளானது ஏற்படும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கால் முட்டி எலும்பு இது தொடர்பான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா விட்டமின் குறைபாடுகள் ஏற்படுறது, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சி போகிறது, விட்டமினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய வரும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்குது. அதனால் உங்களை நீங்களே முதல்ல வந்து பார்த்துக்கோங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் எந்த வித வகையிலுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. சரியான நேரத்தில் உணவு சாப்பிட்றது அவசியமான ஒன்று. அதே போல் சரியான அளவு நீங்கள் ஓய்வு எடுக்கிறதும் வந்து முக்கியமானது. வேலைன்னு வேலையே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆரோக்கியம் வந்து முழுமையாக வந்து பாதிப்படைஞ்சிடும். இந்த டைமில் ஆரோக்கியத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல அப்படின்னா அதன் மூலமாக பெருத்த பாதிப்புகளை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த டைமில் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் நண்பர்கள் வட்டாரத்தில் நீங்கள் சிக்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்டேயுமே அதிகமாக உங்களுடைய பர்சனல்ஸை வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க. நீங்களாகவே இருங்க. உங்களுடைய வேலைகளை மட்டும் செய்யுங்க. ஏன்னா விரயஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் குருவினுடைய பார்வை இருக்குது அப்படின்றதுனால பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் பெரிய பாதிப்புகளாக தான் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நடக்கக்கூடிய பாதிப்பும் பிரச்சனையும் சின்னதாக இருந்தாலுமே அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுடைய பேர் வந்து கெட்டு போயிடும். காசு பணத்துக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னாலுமே அந்த பணத்தை எப்படி நீங்கள் சேஃபாக பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியமானது தான். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலை அப்படின்னாலும் அந்த பணத்தை நீங்கள் தேவையில்லாமல் செலவு செய்கிறது, இல்லை வேறு யாருக்கும் கடன் கொடுக்கறது, அதில் போய் மாட்டிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி வந்து நடக்க ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் அந்த விஷயத்துலலாம் முழுக்க கவனமாக இருக்கணும். அதே போல் வேலை செய்யக்கூடிய இடத்துல பெண் ஊழியர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள்ட்டலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கும் பொழுது அவங்களுடைய பேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ கவனமாக இருங்க. மேலும் இந்த காலகட்டங்களில் உங்கள் மேலே அதிகமாக வந்து நம்பிக்கை வைங்க. நம்ம இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னா அது நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் தான் முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். எது வந்தாலுமே அதை சமாளிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு வந்து இருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராது. சொல்லப்போனால் 10வது இடத்துல சுக்கிரனும் கேதுவும் இருக்கிறதுனால அலுவலக வேலை செய்யக்கூடிய இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண் விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருங்க. அது உங்களுக்கு இந்த டைமில் நல்லது. மேலும் நீங்கள் இந்த டைமில் எதை பேசுகிறதா இருந்தாலும் சிந்தித்து தான் பேசணும். சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதுலேயும் பேசாமல் இருக்கிறதே நல்லது தான். ஏன்னா நல்லதுக்காக நீங்கள் பேச போய் தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப நல்லது. வேலை விஷயமாக நீங்கள் அடிக்கடி வெளியில் போகிற மாதிரி இருக்கும். பணம் காசு இதெல்லாம் வந்து உங்கள் கையில் வந்து தங்காமல் காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. ஸோ வெளியில் அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அதிகமான பணம் காசுலாம் வந்து கையில் வச்சுக்காதீங்க. இல்லை விலையுயர்ந்த பொருட்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் வந்து அடிக்கடி வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. திருடு போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனங்கள், பேச்சுவார்த்தை, பணம் சார்ந்த விஷயம் இது 3லேயும் வந்து நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் எளிமையாக உங்களால் கடந்து வர முடியும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதிகமாக இருக்காது. 70% உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். அதே போல் சந்தோஷமாகவும் நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்கள் இறை வழிபாடுகள் செய்யும் பொழுது கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் பாதிப்புகளும் வந்து கண்டிப்பாக வந்து மாறி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இறை வழிபாடுகள் செய்யுங்க. அதுவும் குறிப்பாக விருச்சிக ராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டங்களில் பிரத்யங்கரா தேவியை வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது. அவங்கள நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது தான் நிறைய பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபட முடியும். ஸோ உங்களுக்குரிய தைரியம் வந்து கிடைக்கணும் அப்படின்னா பிரத்யங்கரா தேவியை நீங்கள் முழுமையாக வந்து மனசார வழிபாடுகள் செய்யுங்க. நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவில் விருச்சிக ராசி நேயர்களாகிய நீங்கள்
வரக்கூடிய செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று உருவாகக்கூடிய கிரகணத்திற்கு பிறகு என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும், என்னென்ன பாதிப்புகளை பார்க்க போகிறீங்க, அடுத்தடுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவானது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், நிறைய பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. கூடவே கிரகணத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அதையும் வந்து தொடர்ந்து செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.